வணக்கம் மேம். கேஸ்ட்ரிக் அல்சருக்கு எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும்? எடுத்துக்கலாம். முக்கியமா நம்மளுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ண முடியுது. நான் சொன்ன மாரி சீரகம், சோம்பு, நம்மளுடைய இந்த பாதாம் பிசின் சொன்னேன். இந்த சோம்பு, சீரகம் இதெல்லாம் முந்தின நாளே தண்ணீல ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் அந்த தண்ணிய தாராளமா குடிக்கலாம். சில ஹோட்டல்ல பார்க்குறோம். சுகர் கோட்டடா இருக்கிற சோம்பு சாப்பிடுவோம். பட் சுகர் கோட்டடா இருக்கிற சோம்பு எடுத்துக்காம, டைரக்டான சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்ச உடனே, எப்பவுமே காலையில, மதியம், நைட் 3 வேளைக்குமே சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 5, 6 சோம்பு எடுத்து நம்ம வாயில போட்டு நல்லா மென்னுட்டு, அது நம்ம உமிழ்நீரோட கலந்த பிறகு ஒரு செக்ரீஷன் வரும். அந்த சோம்புல இருந்து நம்ம உமிழ்நீர் கலந்த பிறகு நல்லா மென்னு அந்த தண்ணியை முழுங்கும் போது அது நம்மளுடைய அல்சரை சீக்கிரமா சரி பண்றதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இது ஒரு சின்ன டிப் தான். அடுத்து சீரகமும் அதே மாதிரி தாராளமா மென்னு முழுங்கலாம். ஓகே. ஃப்ரூட்ஸ் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் தாராளமா எடுத்துக்கலாம். பட் சில பேருக்கு இந்த சிட்ரஸ் தன்மை கொண்ட ஃப்ரூட்ஸ் லெமனு, ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. பட் அல்சர் இருக்கவும் தாராளமா அதை எடுக்கலாம். எல்லா விதமான காய்கறிகளுமே அதுல பர்டிகுலரா சொல்ல போனா வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சொரக்காய், வெண்டைக்காய். வெண்டைக்காய்லாம் நம்ம கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு அந்த தண்ணியை அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் குடிச்சு நிறைய அது கம்ப்ளீட்டா ஒரு ஆயின்மெண்ட் போட்ட மாதிரி ஆகும். வெண்டைக்காய் தண்ணி எடுக்கும் போது. அடுத்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டா முழுசா இருக்கிற கோதுமை எடுக்கலாம், நட்ஸ் எடுக்கலாம், சீட்ஸ் இந்த பம்கின் சீட்ஸ் எடுக்கலாம், ஆளி விதைகள் எடுக்கலாம். எல்லா சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் தாராளமா எடுக்கலாம். என்னவா இருந்தாலும் எண்ணெயில பொரிச்சு எடுக்காம ஆவியில வேக வச்சதை எடுத்துக்கணும். ஸோ அது நம்மளுடைய வயிறு புண்ணை சீக்கிரமா மேற்கொண்டு அதுக்கு கஷ்டப்படும். ஸோ அதை நம்ம ஈஸியா கொண்டு போகலாம். அடுத்து சீஸ், பால் சார்ந்த பொருள்கள் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. மாதிரி சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொன்னேன். அந்த ரிதம்ல இந்த டைமுக்கு இந்த சாப்பாடு நான் சாப்பிடணும். 9 மணி, 11, 1, 4, 8 இந்த டைமுக்கு ஒரு வாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயினே அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். அடுத்து நம்மளால ஈஸியா அந்த அல்சர் வந்த பேஷண்ட்ஸும் சரி, வராம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ற ஆட்களுக்கும் சரி, இந்த சார்ட் இந்த சர்க்காடியன் ரிதம் அந்த மெத்தட் ரொம்ப பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா காய்கறிகளும், பழங்களும், பால் சார்ந்த வகைகளும், மீன், நான்வெஜ் எல்லாமே தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா எப்போ அது ரெடிமேடா இருக்கோ, ப்ராசஸ் பண்ணி இருக்கோ, பேக்கெட் ஓபன் பண்ணோம்னு சாப்பிடுற மாதிரி இருக்கோ, அப்போ அதே உணவுகள் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை என்ன கீரையா வேணா இருக்கலாம். பட் கீரை ஒரு வாரத்துல முடிஞ்ச வரைக்கும் 4 டைம் ஆவது கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கேரட்டு, ப்ரொக்கோலி, வாழைப்பழம், இஞ்சி இது எல்லாமே நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். எதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமா இந்த பச்சை மிளகா, சிகப்பு மிளகா, ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சாப்பாடு எதுவுமே எடுக்காதீங்க நான் சொல்லலாம். பட் என்னை விட அதிகமா உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது, இந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறது உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கு எனக்காக வேண்டாம் உங்களுக்காக எழுதுங்க. என்னென்ன டைம்ல நம்ம எப்படி இவ்வளவு நாள் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள்ல இருக்கோம், என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குது, எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயங்களை எழுதும் போது நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ, எது நமக்கு ஆரோக்கியத்தை தருதோ அதை தாராளமா அந்த சர்க்காடியன் ரிதம்னு சொன்னல அதுல அந்த டைமிங் போட்டு நிறைய எடுக்காதீங்க. இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப நான் நல்லா இருப்பேன், ஹெல்த்தியா இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை நீங்க தாராளமா நிறைய எடுக்கலாம். ஓகே. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.